சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஓ சரிங்களா? கருப்பண்ணசாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். சரி. கால பைரவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். Okay. அதுல ரொம்ப கருப்பண்ணசுவாமி, அதுக்கப்புறம் சனி பகவான் இவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தானம் தர்மம் கொடுக்கலாம். நீல கலரு பூ சாத்தி, இல்ல கருப்பு கலர் நமக்கு பூ கிடையாது, நீல கலர் பூ சாத்தி கருப்பு பொருட்களை தானம் கொடுத்து இத பண்ணும்போது கரிநாளோட தாக்கம் கண்டிப்பா குறையும். அந்த 3 சாமியுமே கருப்பு ஆமா ஆமா. கருப்பண்ணசாமி நமக்கு வந்து மதுரையில மீனாட்சி, இது மதுரையில யாருக்காங்க, அழகர் இருக்காரு. அழகருக்கு முன்னாடி கருப்பசாமி தான். 18ஆம் படி கருப்புசாமி. இவங்க எல்லாருமே நம்ம பார்த்து அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கிறதோ, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன கருப்பண்ணசாமி கோயில் இருந்துச்சுனாலும், ஊர் எல்லை கோவில் இருந்தாலும், நீங்க அன்னைக்கு வழிபாடு எடுத்து தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி ஏதாவது தானம் கொடுங்க. கண்டிப்பா கரிநாள்ல பிறந்தவர்களுக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். சூப்பர். இப்ப கரிநாள்ல பிறந்துட்டோம் அப்படின்னு நம்ம கவலைப்படவே தேவையில்ல. இருக்கவே இருக்காரு, நம்ம கருப்பன் இருக்காரு. கருப்பன் கிட்ட போய் நின்னா போதும். கால பைரவர் இருக்காரு, எல்லா இடங்கள்லயுமே இருக்காரு. சனீஸ்வர பகவான். சனி இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க பயம்? என்ன அப்படின்னா, இந்த கரிநாள்ல பிறந்தவங்களுக்கு சனீஸ்வரன் பகவானோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் மந்த நிலையா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கரெக்டான உரித்தான நேரத்துல கிடைக்காது.